நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குன உடனே நீங்கள் வந்து இவ்வளோ போராட்டம் பண்ணுறீங்களே, இதே இன்னொன்று கேட்குறேன், இதே நம்ம பக்கத்தில் பங்களாதேஷில் ஒரு இந்துவை உயிரோடு எரிச்சாங்களே, ஒரு இந்து பெண்ணை அப்படியே பாகிஸ்தான்லேருந்து தூக்கிட்டு போனாங்களே, தினம் தினம் இந்துக்கள் கொல்லப்பட்டாங்களே, அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? அதாவது இன்றைக்கு உலக முஸ்லீம் நாடுகள் எல்லாம் போர் பதற்றத்தில் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க, T20 மேட்சை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இதை நீங்கள் ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் ஸ்ரீராம். நம்ம சபகர் துறைமுகத்தை இந்தியா எடுத்தபோது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் இருந்துச்சு. அந்த துறைமுகத்துக்கு ஈரானுக்கு தேவையான அரிசி, கோதுமை, பருப்பு, அதாவது உணவுப் பொருட்கள் அனைத்தையும் வந்து நம்ம இங்கேருந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் அமெரிக்காவுடைய தூண்டுதல் பேரில் இந்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, திமுக தலைவர் ஸ்டாலின், இவங்கெல்லாம் பாராளுமன்றத்தை நடக்க விடாமல் பண்ணி, பாராளுமன்றத்தில் ஒரே கலாட்டா பண்ணி, இங்கெல்லாம் போராட்டமெல்லாம் பண்ணி, அந்த சபகர் துறைமுகத்தை வந்து அதானி எடுக்கக்கூடாது, அதை எப்படியாவது காலி பண்ணணும்னு சொல்லி அமெரிக்காவுடைய கைக்கூலியாக செயல்பட்டவங்க இந்த ரெண்டு கட்சிக்காரரும் செஞ்சு என்ன பண்ணாங்க, அதானி அங்கேருந்து எடுத்துட்டாங்க. இனி சரி, இவங்க இவ்வளோ தூரம் பாராளுமன்றத்தை நடத்த விடுறோம் இல்லையா அப்படின்னு அவரும் எடுத்துட்டாரு. அன்னையிலிருந்து அங்கே அரிசி, கோதுமை, பருப்பு, உணவுப் பொருட்கள் எதுவுமே ஈரானுக்கு போகிறதில்ல. அங்கே பசி பட்டினி தாசி ஆயிடுச்சு. $1000 கொடுத்தாலும் ஒரு கிலோ அரிசி கிடைக்காத நிலைமை வந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த ஈரானை வந்து அழிச்சதே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கூட கூட்டணி சேர்ந்து இந்த காங்கிரஸும் திமுகவும் தான், ரெண்டும் தான் அழிச்சது. ஆனால் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் இன்னுமே வந்து எங்களுக்கு வந்து அவங்க தான் ஒரு நல்லது பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சுயநலத்துக்காக, அவங்களுடைய ஓட்டு வங்கிக்காக அவங்க உங்களை ஏமாத்துறாங்கிறது தெரியாமல் இன்னுமே இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறேன், அவங்க தான் எங்களுடைய முக்கியமான ஆளுங்கட்சி, எங்களை காப்பாற்றுறவங்க அப்படின்னு சொல்லி இன்னுமே நீங்கள் நம்பிட்டுருக்கீங்களா? உங்களை விட முட்டாள்கள் யாருமே இல்லை. நல்லா பார்த்துங்க, அந்த சபகர் துறைமுகத்தை வந்து அதானி எடுத்த பிறப்பாடு, அதாவது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அதை வாபஸ் பெற்ற பிறப்பாடு ஈரானில் பயங்கரமான ஒரு சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்துருச்சு. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குன உடனே நீங்கள் வந்து இவ்வளோ போராட்டம் பண்ணுறீங்களே, இதே இன்னொன்று கேட்குறேன், இதே நம்ம பக்கத்தில் பங்களாதேஷில் ஒரு இந்துவை உயிரோடு எரிச்சாங்களே, ஒரு இந்து பெண்ணை அப்படியே பாகிஸ்தான்லேருந்து தூக்கிட்டு போனாங்களே, தினம் தினம் இந்துக்கள் கொல்லப்பட்டாங்களே, அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? அதாவது இன்றைக்கு உலக முஸ்லீம் நாடுகள் எல்லாம் போர் பதற்றத்தில் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க, T20 மேட்சை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் எந்த கூகுளில் வேணால் போய் தேடி பாருங்கள், எங்கே வேணால் பாருங்கள். அந்த சபகர் துறைமுகத்தை எடுத்த மறுநாளிலிருந்து அங்கே சாப்பாட்டு பஞ்சம் வந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸும் திமுகவும் அமெரிக்காவோடு சேர்ந்து போட்ட மிகப்பெரிய ஒரு சதி. ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தர்பார்.